ஹலோ சொந்தங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் இன்றைக்கி பாசிப்பருப்பு முட்டை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இப்போ தக்காளி ஒரு 100 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். 100 கிராம் வெங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா இதையும் நல்லா குலைவாக வேக வைப்போம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பும் போட்டுக்குவோம். இது நல்லா குலைவாக வேகட்டும். கிண்டி விடுங்க அடி பிடிக்காமல். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே அடுப்பில் சிம்மில் வச்சு ஊற்றுங்க முட்டையை. எல்லா முட்டையும் அப்படி ஒன்று ஒன்றா உடச்சி தனித்தனி அப்படி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மிலே வச்சுருங்க. பாசிப்பருப்பு முட்டை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இதான் வச்சு கொடுப்பாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பாலும் பழம் கொடுத்துட்டு வயிறு காலியாக இருக்குன்னு இதான் வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சு கொடுத்துருவோம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 ஜீரகம் போட்டு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு 2 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு. அதே போல் சுண்ணத் பண்ண பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் இதே போல் தான் வச்சு கொடுப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். காரம் இல்லாமல் வாய்ப்பு நல்லா இருந்தால் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சாப்பிடுவோம். வீட்டில் சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றி முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். மதியம் லஞ்சு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே பீன்ஸ் பொரியல் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் இதை காமிக்கல. கொத்தரங்க வத்தல் வறுத்துருக்குறோம். சோப்பு முறுக்கு வறுத்துருக்குறோம். வாங்க சாப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.